ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் நடந்த ஐபிஎல் லீக் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிராக கடைசி நேரத்தில் அதிரடி காட்டி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு வெற்றியை தேடி தந்தவர் தான் 21 வயது இளம் வீரர் முகுல் சௌத்ரி. வெறும் 27 பந்துகளில் 54 ரன்களை குவித்து ஆட்டமிழக்காமல் இருந்த அவருக்கு ஆட்டநாயகன் விருதுமே வழங்கப்பட்டது. அப்போது தன்னுடைய கிரிக்கெட் பயணம் மற்றும் வெற்றி ரகசியம் குறித்து முகுல் சௌத்ரி அவர்கள் உருக்கமாக பேசியிருக்காரு. நிஜத்தை சொல்ல போனா, என்னுடைய கிரிக்கெட் பயணம் நான் பிறப்பதற்கு முன்பே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தன்னுடைய மகன் ஒரு நாள் பெரிய கிரிக்கெட் வீரராக வர வேண்டும் அப்படின்றது என்னுடைய தந்தையின் தீராத கனவு. ஆனால் அப்போது எங்கள் குடும்பத்துடைய பொருளாதார நிலை அவ்வளவு சீராக கிடையாது. அதனால என்னால சிறு வயதுல இருந்தே கிரிக்கெட் பயிற்சியை தொடங்க முடியல. 12 அல்லது 13 வயதுல தான் நான் கிரிக்கெட் விளையாடவே ஆரம்பிச்சேன். ஆரம்பத்துல எங்களுடைய பகுதிகளில் பெரிய கிரிக்கெட் அகாடமிகள் எதுவுமே கிடையாது. அப்போது புதிதாக தொடங்கப்பட்ட எஸ்பிசி அகாடமில சுமார் 6 ஆண்டுகள் பயிற்சி பெற்றேன். அதன் பிறகு கிரிக்கெட்ல அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் அப்படின்றதற்காக ஜெய்ப்பூர் நகருக்கு சென்றேன். நடந்த 4 ஆண்டுகள்ல அங்கேயே தங்கியிருந்து தீவிர பயிற்சி பெற்று வந்த சமீப காலமாக கிரிக்கெட் ஆட்டம் மிகவும் வேகமாகிவிட்டதை உணர்ந்திருக்கேன். அந்த வேகத்திற்கு ஈடு கொடுக்க டெல்லி மற்றும் குருகிராம் பகுதிகளில் சில மாதங்கள் தங்கியிருந்து உள்ளூர் போட்டிகளில் விளையாடின. அது எனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்தது. ஸோ அப்படி இப்படின்னு பல போராட்டங்களுக்கு பிறகுதான் இந்த இடத்தை சென்றடைந்துள்ளேன். ஸோ கண்டிப்பாக இந்த வெற்றியை என்னுடைய தந்தைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.